ஹாய், வெல்கம் பேக் டு சிவசக்தி பிருந்தா சேனல். எல்லாருக்கும் என்னோடய நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முருகப்பெருமானுக்கு நாங்கள் 21 நாள் மாலை போட்டிருந்தோம். 21வது நாள் நாங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறதா பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் திருச்செந்தூரில் இருந்த ஹாப்பியான மூமெண்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் 100% கேரண்டியாக சொல்லுவேங்க, முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் விரதம் மட்டும் இருந்து பாருங்களேன், நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். அதுபோல் தாங்க இந்த நாங்கள் 21 நாள் விரதம் இருந்ததுக்கப்புறம் நிறையா சர்ப்ரைஸ் எல்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எப்போவுமே தை மாதத்தில் தான் மாலை போடுவோம். ஃபேமிலியாக நாங்கள் 2 டைமும் மாலை போட்டுட்டோம் பழனிக்கு. இந்த டைமு தான் டிசம்பர்லேயே மாலை போடுற மாதிரி பிளான் ஆச்சு. நாங்கள் எப்போவுமே பழனிக்கு தான் போடுவோம். பட் இந்த முறை எங்களுக்கு திருச்செந்தூருக்கே விரதம் இருந்து நம்ம போகணுன்ற ஒரு பிளான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுவுமே இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறதே நம்மளுக்கு பெரிய பாக்கியம்தான். எனக்கு அந்த முருகரே கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. இந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. பட் அதை உணர்ந்தாதான் அந்த சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 21 நாள் முருகருக்கு விரதம் இருக்கிறனால ஒரு டேபிள் எடுத்து அதில் பச்சை கலர் துணி போட்டு முதல்ல என்னுடைய விநாயகரை வச்சுக்கிட்டேன். ஒரு செம்பில் தண்ணி நிரப்பி அதில் பூ வச்சு என்னோடய குலதெய்வமாக அவங்களையும் வச்சுக்கிட்டு என்னோடக்கு ரொம்ப பிடித்தமான முருகர் படத்தையும் எடுத்து வச்சு, என்கிட்ட சிலை இல்லை, வேல் வச்சு டெய்லியும் 6 விளக்கு வழக்கம் போல் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு வச்சு நான் அவருக்காக தனியாகவே வழிபாடு செஞ்சுருந்தேன். எல்லோரும் மாலை போட்டு 21வது நாள் விடிய காலையில் 2 மணி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கள்லாம் காலையில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் லெமன் ரைஸும் புளி ரைஸும் செஞ்சுட்டேன். அம்மா சப்பாத்தி சுட்டு தக்காளி தொக்கு வச்சு அவங்களும் புளி ரைஸ் ரெடி பண்ணிட்டாங்க. என்னோடய சிஸ்டர் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ஒயிட் ரைஸ் வச்சு அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. கார் வரத்துக்கோசரம் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்குறோம். 2 மணிக்கு இந்த குட்டீஸுங்க கூட தூங்காமல் எப்படி முழிச்சிட்டு உக்காந்துட்ருக்கு பாருங்கள். அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்களும் தூங்கவே இல்லை. ட்ராவல் பண்ணணுன்னாவே இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தாங்க. தூங்கவே மாட்டேன்ட்டு முழிச்சிட்ருக்குங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. கார் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு நம்மளுடைய ட்ராவலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கோவில் என்னென்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். திருச்செந்தூரில் இருக்கிற முருகர் எங்களை கூப்பிட்ட உடனே நாங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் நாங்கள் ஃபேமிலியாக மாலை போட்டுட்டோம். நானும் ஹஸ்பண்ட் பாப்பா, அம்மா வீட்டில் அம்மா தம்பி, அப்புறம் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் முருகன் கோவில்லையே மாலை போட்டுட்டோம். 21 நாளுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். நாங்களும் ஆர்வமாக மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்துலேயே குட்டியாக ஒரு கோவில் இருந்தது. அங்கே டேட்ஸு பாதாம் வச்சு அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அங்கேயே அம்மாவை கும்பிட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே மாலை போட்டதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகருக்கு தனியாக வழிபாடு செஞ்சுட்டு ஈவினிங் டைமில் வீட்லேயே பூஜை போட்டுட்டு டெய்லியும் கோவிலுக்கு போய் முருகரை நினச்சி விளக்கு போட்டு டெய்லியும் கும்பிட்டு 21 நாளுக்கு அவருடைய வழிபாடில் முருகா முருகா முருகான்னு சொல்லி அவருடைய நினைப்புலேயே நாங்கள் இருந்தோங்க. நாங்கள் மாலை போட்டு 21வது நாள் வியாழக்கிழமை. ஸோ 19வது நாள் செவ்வாய்க்கிழமை வந்தது. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப உகந்த நாளுங்கிறனால வீட்லேயே பொங்கலும் சுண்டலும் செஞ்சு கோவிலில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கோவிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பொங்கலும் சுண்டலும் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு 20வது நாள் நைட்டெல்லாம் யாருமே தூங்கலைங்க. ஏன்னா 21வது நாள் விடிய காலையில் ஒரு 3 o'clock எல்லாம் கோவிலுக்கு கிளம்புறதா பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
20வது நாள் சிம்பிளாக வீட்லேயே படையல் போட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், என்னோட சேனலில் வந்து போய் பாருங்கள். நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் மொபைலு பேகு இதெல்லாம் வந்து அலௌடு இல்லை, அதெல்லாம் இங்கே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் லாக்கர்லேயே வச்சுட்டு நாங்களும் அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போயாச்சு. அங்கே மார்னிங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. க்யூனில் நின்று போயிட்டு அம்மாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. அங்கேயே பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் 2வதாக போகிற கோவில் வந்து வெக்காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அங்கே விஷ்ணு பகவானோட சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கேயும் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் மட்டும் ஃபோட்டோஸு வீடியோஸு எடுத்துகிட்டு மொபைலில் பேக்லேயே வச்சுட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்குள்ளே போனதுமே காளியம்மனுடைய சிலை பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது. அவங்களையும் கும்பிட்டு பக்கத்துலேயே வேல் இருந்துச்சு. நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு சீட்டில் எழுதி அந்த வேலில் வந்து கட்டி விட சொன்னாங்க. அதையும் எழுதி கட்டி விட்டுட்டோம். காளியம்மன் படம் போட்ட அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் வாங்கிட்டு எங்கள் பாப்பாவுக்கு அம்மனோட படம் போட்ட ஒரு செயினும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலி 21 நாள் விரதம் இருந்து காத்திருந்த நம்மளுடைய திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். பீச்சை பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் போய் பீச்சில் விளாண்டுட்டு இருந்தோம்.
ஃபைனலி பீச்சில் நல்லா ஜாலியாக முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் நாளிக்கிணறுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் 6 o'clock ஆக போகுது. சீக்கிரமாக நடை சாதறதுக்குள்ளே நம்ம எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நாளிக்கிணறுக்கு கிளம்பி போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க. ஒரு வழியாக நாங்களும் நெருக்கி பிடிச்சி லைனில் பொறுமையாக வெயிட் பண்ணி உள்ளே போனால் ஒரு குட்டியாக சிவலிங்கம் ஒன்று இருந்துச்சுங்க. அவரையும் கும்பிட்டு எட்டி பார்த்தா லைன் எவ்வளோ நிற்கிதுங்க. உள்ளே போனால் 3 டப்பா தண்ணி தீர்த்தம் கொடுத்தாங்க. அதுலேயும் குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். இதுக்கு மேலே மொபைலில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொபைலை பேக்லேயே வச்சிட்டோம். நாங்களும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டோக்கன் லைனில் போய் நின்றுட்டோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முருகப்பெருமானை பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அலங்காரம் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. தங்கத்தாலான முருகர் வலம் வந்தார். அவரோட தரிசனத்தையும் பார்த்துட்டு மனம் திருப்தியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.